Welcome students, Standard 7, Subject Social Science, Geography, Unit 2, Topic Landforms Part 2 video இது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் landforms produced by running water எந்தெந்த சைட்லாம் வாட்டரோட ரன்னிங் இருக்குது அப்படின்றத என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸ் கிளாஷியரில் இந்த லேண்ட்ஃபார்ம்ஸோட இது எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். A large body of ice moving slowly down a slope or valley due to gravity is called a glacier. Glacier அப்படின்னா என்னென்னா large body of ice. அந்த கிளாஷியர் லார்ஜ் பாடி ஆஃப் ஐஸ் ரொம்ப ஸ்லோலியாக மூவ் ஆகும். அதுதான் அதோட ஈர்ப்பு விசையின் காரணமாக ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுற அந்த ஸ்லோ மோஷன் இது தான் கிளாஷியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. கிளாஷியர் ஆர் குரூப் இன்டு மவுண்டைன்ஸ் ஆர் வேலி கிளாஷியர் அண்ட் காண்டினென்டல் கிளாஷியர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு காண்டினென்டல் கிளாஷியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். காண்டினென்டல்னால் அந்த கண்ட பகுதியில் உள்ள கிளாஷியர்ஸ் எப்படி இருக்கும், மவுண்டைன்ஸ்னால் மலைப்பகுதியில் உள்ள கிளாஷியர்ஸ், மலை ஆர் வேலி சைடு உள்ள கிளாஷியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த காண்டினென்டல் கிளாஷியர் பார்ப்போம். The glacier covering vast areas of a continent with thick ice sheet. நம்ம காண்டினென்டல் கிளாஷியரில் பெரிய வேஸ்ட் ஏரியா சைடு திக் ஐஸ் ஷீட்ஸை நிறையா அந்த பனிப்பாறைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தான் காண்டினென்டல் கிளாஷியர் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம வேர்ல்டில் எந்தெந்த காண்டினென்டாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா ஃபுல்லாகவே கிளாஷியர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீன்லேண்டுன்றது ஒரு ஐலாண்ட், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறோம். அங்கேயும் இந்த காண்டினென்டல் கிளாஷியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மவுண்டைன் ஆர் வேலி கிளாஷியர் இஸ் a stream of ice flowing along a valley. It usually follows former river courses and are bounded by steep sides. இந்த மவுண்டைன் ஆர் வேலி கிளாஷியர்னால் இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ்லேருந்து வந்த அந்த ரிவர்ஸு, இந்த வேலி இந்த பள்ளத்தாக்கில் உள்ள அங்கே இந்த ஐஸ் ஃப்ளோவாகி வரும்ல அந்த இதை தான் மவுண்டைன் ஆர் வேலி கிளாஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலைப்பகுதியில் உள்ள அந்த பனிப்பாறைகளில் தான் மவுண்டைன் ஆர் வேலி கிளாஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹிமாலயாஸ் அண்ட் த ஆல்ப்ஸ், இந்த ஹிமாலயன் மவுண்டன்லேருந்தும் இந்த ஆல்ப்ஸ் மவுண்டன்லேருந்தும் வர அந்த பனிப்பாறைகளை எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. Glaciers erode the landscape by leveling soil and stones to expose the solid rock below. இந்த கிளாஷியர் இந்த பனிப்பாறைகள் எதை எரோட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோனுக்கு அடியில் உள்ள அந்த சாயிலை அந்த பனிப்பாறைகள் வரையில் எரோட் ஆகி அந்த சாலிட் ராக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்க்கியூ இஸ் அ கிளாஷியலி எரோடட் rock basin with a steep side wall and a steep head wall surrounding an armchair shaped depression. Example Korea, Scotland, United Kingdom, Kerr, Germany. இந்த சர்க்கியூ அப்படின்றது ஜென்ரலி இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு ராக் பேசின் தான். ஆர்ம்சேர் ஷேப்பில் இருக்கும். இந்த கை நாற்காலி இருக்கும்ல அது மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இதோட ஸ்டீப் சைடு வால் மாதிரியும் இன்னொன்று ஸ்டீப் ஹெட் வால் மாதிரியும் இருக்கும். அதில் தான் ஃபார்ம் ஆகுறது தான் இந்த ஆர்ம்சேர் ஷேப்டு டிப்ரெஷன். இந்த கீழே உள்ள இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் இந்த ஆர்ம்சேர் சேர் ஷேப் வருது பாருங்கள், இதை தான் சர்க்கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மேலே போகிறதெல்லாம் இந்த கிளாஷியல் ஐஸ், இதுதான் அதோட ஹெட் வால், ஸ்டார்டிங் இது ஹெட் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ரான்க்ளிஃப் இந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த கிளாஷியல் ஐஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம், இதை தான் இந்த ஹெட் வால் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேருக்கான ஸ்டார்டிங் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட எண்ட், டெர்மினல் மொரைன் அப்படின்னு சொல்கிறாங்க, எண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா கொரி, ஸ்காட்லாண்டில் யுனைடெட் கிங்டமில் யூகேல உள்ள ஸ்காட்லாண்டில் உள்ள கொரி அப்படின்ற இடத்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஜெர்மனியில் உள்ள கர் அப்படின்ற இடத்தையும் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சர்க்கியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஒரு மலைகளும் ஃபார்ம் ஆகையில் அந்த கிளாஷியர்ஸ் இந்த அடியில் இருக்குது. இதை தான் சர்க்கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் தி ஐஸ் மெல்ட்ஸ் they get filled up the circuit with water and become beautiful lakes in the mountains called a tan lake. அந்த ஐஸ் மெல்ட் ஆகி
அது ஃபில்லுடு ஆகி இந்த சர்க்கியூலேருந்து ஃபில்லுடு ஆகி அந்த ஐஸ் மெல்ட் ஆகி வாட்டராக வரையில் ஒரு பியூட்டிஃபுல் லேக் மவுண்டெயினுக்கு நடுவில் ஒரு லேக்கை வந்து உருவாக்குது. அந்த லேக் பேர் டர்ன் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. when two adjacent circuit erode towards each other, the previously rounded landscape is transformed into a narrow, rocky, steep-sided ridge called Ortiz. இந்த டூ அட்ஜசன்ட் சர்க்கியூஸும் எரோட் ஆகி இந்த ப்ரீவியஸ் ரவுண்டட் லேண்ட்ஸ்கேப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. என்னவானா நேரோ ராக்காவும் ஸ்டீப் சைடட் ரிட்ஜாகவும் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆர்டிஸ் ஷேப்பில் உள்ள இந்த ஆர்டிஸ் வந்து உருவாகுது. ஆர்டி மவுண்டைன் மாதிரி ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரோட் ஆகி இந்த கிளாஷியர் வந்து எரோட் ஆகி வாட்டராக வந்து இந்த நேரோ ராக்கி ஸ்டீப்பை வந்து இந்த ஆர்டிஸாக வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த யூ ஷேப்டு வேல்யூஸ் ஃபவுண்ட் பினத் த கிளாஷியர். இந்த மீண்டர்ஸ் யூ ஷேப்பில் இருக்கும்ல அது மாதிரி அதுக்கப்புறம் உள்ள இந்த இது வந்து ஒரு யூ ஷேப்டு வேலியை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்ரல் அண்ட் வெர்டிக்கல் எரோஷன், ரெண்டு சைடுமே எரோஷன் நடக்கிறதுனால இந்த யூ ஷேப்டு வேலி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் கேரிட் பை த கிளாஷியர் சர்ச்சஸ், இந்த மெட்டீரியல் அந்த கிளாஷியரில் வந்து என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னா ராக்ஸ், பிக் அண்ட் ஸ்மால், சின்ன ராக்ஸு பெரிய ராக்ஸ் எல்லாமே கிடைக்குது. சாண்டு, மணல் அண்ட் ஸ்லிட் கெட் டிபாசிட்டட், ஸ்லிட் எல்லாமே வந்து வெளில வந்து டிபாசிட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டிபாசிட்ஸ் ஃபார்ம், அந்த டிபாசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளாஷியல் மொரைன்ஸை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து மொரைன். அது இந்த மணல் அந்த கிளாஷியர் ஐஸு எல்லாம் உருவாகி ஒரு மொரைன். கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸில் இதுதான் வந்து ஓஷன். இந்த ரிவர்லேருந்து எல்லாத்துலேருந்தும் வர தண்ணி இப்படியே வருது. என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிவர் இருக்கும், இது வந்து பே, இது வந்து கோஸ்டல் டியூன்ஸ், இந்த மணல் குன்றுகள் கடல் குன்றுகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கோஸ்டல் லேகூன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து டெல்டாவிலேருந்து போகிற தண்ணியும் கடைசியாக எங்கே தான் போகுது, கடலுக்கு தான் போகுது. இது வந்து சாண்ட்ஸ்பிட், மண்ணோட சேர்த்து கடலுக்குள்ளே ஒரு இது போகுது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓஷன், ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. இதை தான் என்ன சொல்கிறோன்னா சீ ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏரியாவை இந்த கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு மணல் மாதிரி இது இருக்கிறது தான் சீ ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சீ ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். மலை மாதிரி வந்து மேலே புல் மாதிரி இருக்கிறத வந்து சீ ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து சீ ஆர்ச் பீச், ஆர்ச் ஷேப்பில் நமக்கு வந்து கடலுக்குள்ளே பாதை மாதிரி போகுது, அதுதான் வந்து சீ ஆர்ச் பீச் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹெட்லேண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடலுக்கு போகிற பாதை, அந்த பாறைகள்லேயே வந்து கடலுக்குள்ளே போகிற பாதை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாறைகளை வந்து கிளிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து எந்த வேஸ்லலாம் வந்து இந்த கோஸ்டல் லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான். இந்த எரோஷன் அண்ட் டீபொசிஷன் ஆஃப் த சீ வேவ்ஸ் கிவ் ரைஸ் டு கோஸ்டல் லேண்ட் ஃபார்ம்ஸ். இந்த தண்ணி வந்து இந்த அலைகள் வந்து அதிகமாக அடித்து இங்கே போவையில் இந்த மணல் இருக்க இடத்துல வந்து எரோஷன் நடக்கும். அது மாதிரி டீபொசிஷன்னா அந்த கடலோட அலைகள் வந்து அதிகமாக அடித்து போவையில் கடலுக்குள்ளே உள்ள மணல்களும் என்ன ஆகும், இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து க்ரியேட் பண்ணது எல்லாமே டீபொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The erosion and deposition of the sea waves give rise to coastal landforms. Sea cliffs are steep rock faces formed when the sea waves dash against them. The sea cliffs வந்து எப்படி உருவாகுதுன்னா அந்த ஸ்டீப் பெரிய பெரிய ராக்ஸால், கடலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ராக்ஸை தான் வந்து சீ கிளிப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த சீ வேவ்ஸ் எப்படி உருவாகுதுன்னா இந்த அலைகளால் வந்து ரெண்டு பாறைக்கும் இடையில ஒரு கேவ் மாதிரி உருவாகிறது தான் இந்த சீ கேவ்ஸால் உருவாகிற சீ வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சீ கேவ்ஸ். பாருங்கள், ரெண்டு பாறை, இதுக்கு இடையில வந்து தண்ணி போயிட்டுருக்கு, இதுதான் வந்து சீ கேவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து as the
Cavities of sea caves become bigger and bigger, only the roof of the caves remain, thus forming sea arches. இந்த சீ கேவ்ஸ்குள்ளே இடையில நடக்கிற அந்த எரோஷன்னாலேயோ பெரிய பெரிய இதெல்லாம் நடக்கிறதுனால சீயோட ஆர்ச்சஸ்னு சொல்கிறோம். நடுவில் ஒரு கேவ் மாதிரி இருந்து 2 சைடும் இதாக இருக்கிறத சி ஆர்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேலே ரூஃப் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து சி ஆர்ச்சஸ்னு சொல்கிறோம். ஃபர்தர் எரோஷன் பிரேக்ஸ் த ரூஃப் அண்ட் த ஒன்லி வால் ஆர் லெஃப்ட். அந்த எரோஷன் நடக்கையில் இந்த தனியாக இது மாதிரி உள்ள இந்த சி ஆர்ச்சாக உள்ளது தான் இப்படி பிரிகிறது. இது பேர் என்னென்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சியோட ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீ வேவ்ஸ் வந்து என்னென்ன டெபாசிட் பண்ணதுன்னா சாண்டையும் கிராவல் அலாங் த ஷோர்ஸ் ஃபார்மிங் பீச்சஸ். அந்த உள்ளேருந்து வர்ற அந்த கடலுக்கு அடியிலேருந்து அந்த மண்ணெல்லாம் உருவாக்குறது அப்படின்னு அதுதான் வந்து பீச் அண்ட் சாண்ட் பார் அப்படின்னு சொல்கிறோம். பீச் சைட்லாம் பார்த்தா மணல் வந்து நிறையா கடல் வந்து தள்ளிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், பீச் அண்ட் சாண்ட் பார் அப்படின்னு சொல்கிறோம். Lagoon. Next, lagoon is a shallow stretch of water partially or completely separated from the sea. பார்ஷியலாவோ ஒரு முழுமையாவோ அல்லது பாதியாவோ ஷாலோ ஸ்ட்ரீக்காக வாட்டர் இருக்கிறது தான் வந்து லேகூன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கா லேக் இன் ஒடிஷாவில் உள்ள சிலிக்கா லேக், புலிகேட் லேக் இன் தமிழ்நாட்டில் உள்ள புலிகேட் லேக், ஆந்திர பிரதேஷ் அண்ட் வேம்நாடு லேக் இன் கேரளாவில் உள்ள ஆந்திர பிரதேஷ் அண்ட் வேம்நாடு லேக் வந்து ஃபேமஸ் லேகூன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. டூயூனோ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு இஸ் த மியாமி பீச் இன் த சவுத் ஃப்ளோரிடா. யூஎஸ்ஏல உள்ள சவுத் ஃப்ளோரிடாவில் மியாமி பீச் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லாங்கஸ்ட் பீச் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் உள்ள மெரினா பீச்சை வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இந்த லெசன் அவ்வளோதான். இந்த லெசனில் ஃபுல்லாகவே நம்ம வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி தான் பார்த்தோம். ரிவரில் வந்து உருவான லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன, வேலியில் வந்து என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவானுச்சு, கோஸ்டல் சைடு வந்து உருவானது, கிளாஷியர் சைடு உருவானது அப்படின்ற எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றியும் தான் இந்த லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் உள்ள 1 வேர்ட்ஸை புக்குள்ளே இருக்க புக்கை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். 1 வேர்ட்ஸுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 1 வேர்ட்ஸ்க்கான ஆன்சரை வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. டவுட் இருந்தால் அடுத்த இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.